வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சிவகங்கை கப்பலின் சேவையானது வழமைக்கு திரும்பியதாக அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் திரு சத்யசீலன் தெரிவித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை தவிர்த்து அனைத்து நாட்களும் இந்த கப்பல் சேவையானது இடம்பெற்று வருகின்றது. எனவே பயணிகள் www.sailsubham.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலமாகவோ அல்லது 0122224647 மற்றும் 0117642117 என்ற தொலைபேசி இலக்கங்கள் ஊடாகவோ ஆசன பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. அம்பாறை மாவட்டம் சமாதுரை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் அண்மை காலமாக வீடுகள் உடைக்கப்பட்டு திருட்டு சம்பவங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் திருட்டு உள்ளிட்ட சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகரித்து காணப்படுகின்றது. குறிப்பாக ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருட்டு சம்பவங்கள் பெரும்பாலும் வீட்டு உரிமையாளர்கள் ரம்லான் மாதத்தில் உறவினர்களின் வீடுகளுக்கு ஆடை கடைகளுக்குள் வேளையில் தராவி தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் செல்லுவதனால் மற்றும் வேறு தேவைகளுக்காக வீட்டை விட்டு வெளியேறும் சந்தர்ப்பங்களில் நடைபெறுகின்றது. எனவே பொதுமக்கள் இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் அவதானமாகவும் விழிப்புடனும் செயற்படுதல் அவசியமாகும். சந்தேகத்திற்குரிய வகையில் நடமாடுகின்றவர்கள் குறைந்து சம்மாந்துறை போலீஸ் நிலையத்திற்கு தகவல்களை வழங்குமாறு சம்மாந்துறை போலீசார் கேட்டுக்கொள்கின்றனர். இதேவேளை வீட்டு ஜன்னல்களை உடைக்கும் குழுவினர் சம்மாந்துறை பிரதேசத்தில் நடமாடுவதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கையில் முதன்முறையாக ஜாழ் மாவட்டத்தில் மாற்று வலுவுடையோருக்காக விசேடமாக உள்ளூரிலேயே தயாரிக்கப்பட்ட மோட்டார் வாகனங்களுக்கான பதிவு மற்றும் சாரதி அனுமதி பத்திரங்கள் ஜாழ் மாவட்டத்தில் நேற்று மாலை வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு ஜாழ் மாவட்ட மோட்டார் வாகன திணைக்களத்தினால் இலங்கையில் முன்னுதாரணமான முறையில் முதன்முறையாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டு வடமாகாண மோட்டார் வாகன திணைக்களத்தில் நடமாடும் சேவை நடாத்தப்பட்டது. இதன் பொழுது உள்ளூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு பயணிப்பது மற்றும் அவர்களுக்கான விசேட சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குமாறும் இதன் காரணமாக தான் போலீஸ் மற்றும் சட்ட பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேரிடுவதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் மோட்டார் வாகன தலைமையக தொழில்நுட்ப பிரிவின் உதவியுடன் வடமாகாண சமூக சேவைகள் திணைக்களத்தின் உதவியுடனும் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட மோட்டார் வாகனங்களுக்கு வாகன பதிவு வழங்கப்பட்டு சாரதி அனுமதி பத்திரமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இருந்த பொழுதிலும் குறைத்த சாரதி அனுமதி பத்திரத்தில் அவர்களுடைய வாகன இலக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வேறு வாகனங்களை அவர்கள் செலுத்த முடியாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் அனுமதி வழங்கப்பட்ட 8 மோட்டார் வாகனங்களின் உரிமையாளர்களான 8 மாற்றுத்திறனாளி உரிமையாளர்களுக்கு இவ்வாறு சாரதி அனுமதி பத்திரம் வழங்கி வைக்கப்பட்டதோடு மேலும் மாற்றுத்திறனாளிகள் பதிவு செய்ய முற்படுகின்ற பொழுது அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. $3,20,000 பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட் பெட்டிகளை விற்க முயன்ற புதுக்குடியிருப்பு பகுதியினை சேர்ந்த இளைஞர் ஒருவரை அச்சுவேலி போலீசார் நேற்று மாலை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில் யாழ் அச்சுவேலி பேருந்து நிலையத்தில் வெளிநாட்டு சிகரெட் பெட்டிகளை விற்பதற்காக இளைஞர் ஒருவர் வருகை தந்துள்ளார் என போலீசாருக்கு புலனாய்வு தகவல் கிடைத்துள்ளது. தொடர்ந்து குறித்த பகுதிக்கு விரைந்த போலீசார் இளைஞர் ஒருவரை 160 வெளிநாட்டு சிகரெட் பெட்டிகளுடன் கைது செய்தனர். தொடர்ந்து 22 வயதான முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியினை சேர்ந்த இளைஞர் ஒருவரை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகளின் பெறுமதி $3,20,000 என சராசரியாக மதிக்கப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபரிடம் $25,000 பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. போர் என அழைக்கப்படும் யாழ் மத்திய கல்லூரிக்கும் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரிக்கும் இடையிலான 118வது துடுப்பாட்டம் நேற்று யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் ஆரம்பமானது. யாழ் மத்திய கல்லூரியின் அதிபர் திருமதி எஸ். இந்திரகுமார், யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அதிபர் பி. துசிகரன் ஆகியோர்களின் இணைந்த தலைமையில் இந்த போட்டி ஆரம்பமானது. இரு அணிகளுக்கான நாணய சுழற்சி இடம்பெற்றது. அதில் யாழ் மத்திய கல்லூரி அணி துடுப்படுத்தாட தீர்மானித்த நிலையில் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி களத்தடுப்பில் ஈடுபட்டது.
பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் மூத்த வீரர் முஸ்பிகுர் ரஹீம் தனது ஒருநாள் சர்வதேச வாழ்க்கையை முடித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளார். தமது அணி ஐசிசி ஆண்கள் சாம்பியன்ஸ் கிண்ணம் 2025 போட்டியில் வெற்றி பெறாமல் வெளியேறிய கடந்த சில வாரங்கள் சவாலானவை என கூறியுள்ள அவர் சமூக ஊடகங்களில் தனது அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் ஒருநாள் போட்டி வடிவத்தில் இருந்து ஓய்வு பெறுவதாக அவர் நேற்று முன்தினம் அறிவித்துள்ளார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.